ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. கற்க கசடர. டெட் எக்ஸாமுக்கு நாம் ஒவ்வொரு தலைப்பாக வீடியோ போட்டுட்டு வரோம். மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழ்வியல் கணிதம். இதில் லாபம், நஷ்டம், குறித்த விலை, தள்ளுபடி உள்ளிட்ட கணக்குகள் வரும். இதில் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறோம். 16வது கேள்வி. ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 1000. இரு தொடர் தள்ளுபடிகள் 10% மற்றும் 5% எனில் இறுதி விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இரு தொடர் தள்ளுபடி கணக்கு அடிக்கடி கேட்கப்படுகிறது. முதல்ல பொருளின் விலை 1000 ரூபாய். 1000 ரூபாயில் 10% தள்ளுபடி தந்தால், அதாவது 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க முதல்ல. அப்போ 900 ரூபாய் என்று குறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேலும் ஒரு 5% தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ 900ல் 5% கண்டுபிடிக்கிறோம். 5% என்பது 5/100. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 45 ரூபாய், 45 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறாங்க. 900ல் 45 போச்சுன்னா 855 ரூபாய் இப்போதைய விற்பனை விலை. ஸோ இறுதி விற்பனை விலை ரூபாய் 855. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கேள்வி 17. ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 800. அடக்க விலைனா அந்த பொருளின் வாங்கிய விலை மற்றும் மேற்படி செலவு, கட்டுப்படியாகிற விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதன் மீது 25% லாபம் பெற வேண்டும் அப்படின்னா விற்பனை விலை என்னவா இருக்கும்? ஸோ பொருளோட விலையை நாம் 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். 100%த்தின் விலை 800 ரூபாய். நமக்கு எவ்வளோ லாபம் வேணும்? 25%. அப்போ 125% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா கணக்கு முடிஞ்சு போகுது. ஸோ பொருளின் சதவீதம் அதிகரிக்கும் போது விற்பனை விலை அதிகரிக்கும். அப்போ இது நேர் மாறுபாடு அப்படின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே பை போடுங்க, இசிக்வல் டு போடுங்க. ஆன்சர் ஒரே நிமிஷத்தில் வந்துடும். பாருங்கள், 100 100, 800 800. இப்போ 8ஐயும் 125 பெருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்துடும் குறுக்கு பெருக்கல் முறையில். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 × 125 விச் இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 18வது கேள்வி. ஒரு பொருளை 900க்கு விற்றதில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது. செல்லிங் ப்ரைஸ். அப்படின்னா அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 10% நஷ்டம் அப்படின்னா 100%த்தில் 10% போனால் மீதி 90%. அந்த 90%த்தின் விலை 900 அப்படின்னா அடக்க விலை என்பது எப்போதும் 100%ன்னு வச்சுக்கணும். அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆப்வியஸ்லி போன கணக்கு மாதிரியே இது நேர்மாறுபாடு என்பதால் இசிக்வல் டு போடுங்க, ரெண்டு பக்கமும் பை போடுங்க. இதை நாம் அடிக்கிறோம். என்ன வரும்? 10 டைம்ஸ் வரும். அப்போ குறுக்கு பெருக்கல் முறை மூலம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 10ஆல் பெருக்குனா என்ன வரும்? 1000 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இது மாதிரியான கணக்குங்க ரொம்ப முக்கியன்றதால மேலும் ஒரு கணக்கு அதே மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஒரு நபர் தனது பொருளை ரூபாய் 1200க்கு விற்று 20% லாபம் பெறுகிறார். அதாவது அந்த பொருளின் 120% விலை. 100 கூட்டிக்கிறோம், ஏன்னா 20% லாபம். லாபம்னா கூட்டிக்குங்க, நஷ்டம்னா கழிச்சிடுங்க. 120% 1200 ரூபாய். அப்போ திரும்பி என்ன கேட்குறாங்க? அடக்க விலை. அடக்க விலைனா என்ன? 100% விலை தான் அடக்க விலை. திரும்பி எக்ஸை போடுங்க, பை போடுங்க, இசிக்வல் டு போடுங்க. இதை அடித்தா 10ன்னு வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் மூலமாக 1000, 10 100 பிறகுனா 1000 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். எக்ஸாம் நெருங்கிடுச்சு. எல்லா சப்ஜெக்டும் படிச்சிட்டிங்களா? ஸோ நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனி வரும் காலங்களில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலே போதும். எஸ்டெட் எக்ஸாமை ஈஸியாக
கிளியர் பண்ணிடலாம். எஸ்டெட் எக்ஸாமுக்கு எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் இருக்குது. அதாவது இதில் சிறப்பம்சங்கள் என்னென்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே இதில் டெஸ்ட்டு நடக்கும். மொத்தமாக 50 தேர்வுகள். இதில் ஒவ்வொரு தேர்வும் 100 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் இருக்கும். 5000 கேள்விகள் இந்த டெஸ்ட் மெட்டீரியல்லே இருக்கும். இது தமிழ் மீடியத்திலையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்திலையும் இருக்குது. ஸோ இதை எப்படி சார் நீங்கள் பெறணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் உங்கள் அட்ரஸுக்கே அனுப்பி வைக்கப்படும். நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொஷின்ஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட சேர்த்து OMR ஷீட்டையும் வச்சு அனுப்புகிறோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இந்த டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. 20வது கேள்வி, ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 1500, 12% தள்ளுபடி வழங்கப்படுகிறது அப்படின்னா விற்பனை விலை என்ன? இது போன கணக்கு மாதிரி போடாதீங்க. ஸோ இது பாருங்க, குறித்த விலை 1500, இதில் 12% கண்டுபிடிக்கணும். 12/100ன்னு போடணும். 0 0 2 0 அப்படியே கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டுத்தையும் நாம் பெருக்கணும்னா 180 ரூபாய் வருது. அப்போ தள்ளுபடி எவ்வளவு? 180 ரூபாய். இந்த 1500லிருந்து இந்த 180 ரூபாயை கழிச்சிட்டா விற்பனை விலை வந்துவிடும் 1320 ரூபாய். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 21வது கேள்வி, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் குறித்த விலையில் 15% தள்ளுபடி அளித்து ரூபாய் 1700க்கு விற்கிறார். குறித்த விலை என்ன? ஸோ குறித்த விலை என்பது அந்த பொருளில் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் குறித்த விலை. அதில் 15% தள்ளுபடி அளிக்கிறாங்க. தள்ளுபடி கணக்கில் மட்டும்தான் இந்த குறித்த விலை என்ற வார்த்தை வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஒரு பொருளின் விலையிலிருந்து குறித்த விலையிலிருந்து 15% தள்ளுபடி செய்தால், அதாவது 85% விலை ரூபாய் 1700, குறித்த விலை என்பது 100%. நாம் இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குங்களில் அடக்க விலைன்னு வந்தால் அடக்க விலையை 100%ன்னு வச்சுக்கிறோம். தள்ளுபடி கணக்குகளில் குறித்த விலையை 100%ன்னு வச்சுக்கிறோம். அவ்வளோவே தான். ஸோ இதை எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க. பை போடுங்க, இசிக்வல்ட்டு போடுங்க, கணக்கு முடிஞ்சிடும் பாருங்கள். 17 அதை 100ன்னு போட்டுக்கலாம். 5 என்னது? 5 85. ஸோ இதை அடிக்கிறோம் அப்படின்னா 20 முறை வரும். இதை நம்ம குறுக்கு பெருக்கல் மூலமாக பண்ணும்போது எக்ஸ் இசிக்வல்ட்டு 100 பெருக்கல் 20 2000 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு நிறுவனம் 12 வேலையாட்களுக்கு 25 நாட்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஊதியமாக வழங்குகிறது. அப்படின்னா 15 வேலையாட்களுக்கு 20 நாட்களுக்கு எவ்வளவு ஊதியம் தேவைப்படும்? ஸோ சூப்பராக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ ரொம்ப ஈஸி. வேலையாட்களையும் நாட்களையும் பெருக்கிக்குங்க. இந்த கணக்கு வந்தால் 12 வேலையாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஊதியத்தை கீழே போடுங்க. 3 லட்சம் ஊதியம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, 15 வேலையாட்களுக்கு 20 நாட்களுக்கு எவ்வளோ ரூபாய், எவ்வளவுன்றத எக்ஸ் இது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 5 25, 4 20, 1 5 3 5, முன்னாங்க 12, இங்கேயும் 12 அப்படியே அடிச்சிடலாம். ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. குறுக்கு பெருக்கல் மூலமாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 லட்சம் என்று வருகிறது. அவ்வளோதான். ஸோ 12 வேலையாட்களுக்கு 25 நாட்களுக்கு நீங்கள் தந்த அதே 3 லட்சத்தை தான் 15 வேலையாளர்களுக்கு 20 நாட்களுக்கு தர வேண்டும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆட்கள் மற்றும் நாட்கள் கணக்கு. இது எதிர்மாறல்ல மட்டுமே வரும். ஸோ ஆட்கள் நாட்கள் எழுதிக்கோங்க முதல்ல. அப்புறம் 8 வேலையாட்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். 6 வேலையாட்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? விஷயத்தை எழுதுறேன். 8 ஆள் செஞ்சு 12 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்போ 6 ஆள் செஞ்சால் எக்ஸ் நாளில் முடிப்பாங்க.
ஸோ பை போட்டுடலாமா இசிக்கோல்டு போட்டுடலாமான்னு யோசிக்காதீங்க. நேர்மாறுபாடாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் பை அண்டு இசிக்கோல்டு போடணும். எதிர்மாறுபாடாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? சார் இது எதிர்மாறுபாடு. ஏன்னா ஆட்கள் குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும். இது மாதிரி ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகரிச்சதுன்னா அது எதிர்மாறுபாடு. எதிர்மாறுபாடு என்ன பண்ணோன்னா மேலே கருத்தை பெருக்குங்க, கீழே கருத்தை பெருக்குங்க, சமக்குறி போடுங்க. அதாவது நேர்மாறுபாடுக்கு வகுத்துட்டு சமக்குறி போடணும், இங்கே பெருக்கிட்டு சமக்குறி போடணும். அதாவது 8 பெருக்கல் 12 இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் எக்ஸ். 1 6 6 2 6 12. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. அவ்வளோதான். செம ஈஸி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய மிக முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா, நாங்கள் டிஎன்டிஇடி மேத்தமெட்டிக்ஸுக்கு வீடியோஸ் எக்கச்சக்கமாக போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் டாபிக் வைஸாக வேணும்னாலும் இருக்குது, எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸுக்கு. ஆப்வியஸ்லி மேத்தமெட்டிக்ஸுக்கு இந்த 2 டைப் ஆஃப் வீடியோஸும் நிறைய இருக்குது. இது எல்லாருக்குமே ஃப்ரீ. இது எஸ்ஆர் அகாடமியோட ப்ராமிஸ், ஃப்ரீ ஃபார் ஆல். சார் எப்படி சார் இந்த வீடியோஸ்லாம் வாங்கிறது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிஎன்டிஇடி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் அனைத்தும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ அல்லது இந்த நம்பரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 80,000. ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்ன? கவனிங்க, இதே கேள்வி ஏற்கனவே டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியான கேள்விகள் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கப்படுகிறது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு மெத்தட் இருக்குங்க. முதல்ல 80,000க்கு 5% கண்டுபிடிச்சி அதை 80,000லேருந்து கழித்து அதை வர ஆன்சரில் திரும்பி 5% கண்டுபிடிச்சி அதை வந்த ஆன்சர்லேருந்து திரும்பவும் கழித்து போடுறது. ஆனால் இன்னொரு மெத்தடு, ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 80,000 அப்படியே வச்சுக்கோங்க. இது வருஷம் 5% குறையுது. அப்போ 95% மக்களாக அவங்க மாறுறாங்க. ஓகேங்களா? அடுத்த வருஷமும் ஒரு 5% குறையுது. அப்போ அதையும் 95% கண்டுபிடிங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 0 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிற அனைத்தையும் நாம் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துவிடும். 72,200. ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, நிமிடங்களில் கணக்குகள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது கூட்டு வட்டிக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். இது பாருங்க, ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 8% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி காண்க. ஆண்டுக்கு கூட்டப்படும் முறையில். முதல்ல கூட்டு வட்டிக்கு தனியாக ஃபார்முலா இருக்கானா? கிடையாது. முதல்ல கூட்டு தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து அசலை கழிச்சா தான் நமக்கு என்ன வரும்? கூட்டு வட்டி வரும். ஸோ அதற்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் கூட்டு வட்டி காணும் ஃபார்முலா. விச் இஸ் ஈக்குவல் டு பி என்பது அசல் 15,000 இன்ட்டு 1 + r என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ 8/100ன்னு போடுறோம். ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கவனிங்க, 8ஐயும் 100ஐயும் அடிக்கலாமான்னா 2 நாள் 8 25 நாள் 100. இப்போ மீதி இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நமக்கு கூட்டுத்தொகைக்கான விடை வந்துடும். 15,000 இன்ட்டு ஒரு 25 அது கூட இந்த 2ஐ கூட்டிக்கணும். 27/25 ஸ்கொயர் இருக்குது இல்லையா? அப்போ 2 தடவை பெருக்கணும். 27/25. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். ஏன்னா 5ஆம் வாய்ப்பாட்டாலே நம்ம அடிக்கலாம். இதை அடித்து நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வருது? 17,496. சார் ஆன்சரையே காணமே.
வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம கூட்டுத்தொகை தான் கொடுத்துருக்கோம். கேட்குற கேள்வி வட்டி. ஸோ வட்டியை கண்டுபிடிக்கணும்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா CI இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் P. அதாவது கூட்டுத்தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். இந்த 17,496லேருந்து அசல் 15,000 கழிச்சா 2,496. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 27. ஒரு பொருளின் விலை 2,500 ரூபாய். 10% மற்றும் 5% என 2 தொடர் தள்ளுபடிகளுக்கு பிறகு இறுதி விலை என்ன? ஏற்கனவே இதே மாதிரி கணக்கு போட்டுருக்கோம். 2,500ல் முதல்ல 10% கண்டுபிடிக்கிறோம். அது 250 அப்படின்றது ஈஸியாக நமக்கே தெரிஞ்சு போகுது. இப்போ மீதி என்ன இருக்குது? 2,250 ரூபாய். இதில் 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 2,250ல் 5% என்பது 5/100. ஸோ இதில் 5% கண்டுபிடிச்சா 112.5 வருது. அதை நாம் திரும்பவும் கழிக்க வேண்டும். ஸோ 50 பைசா. இதை நாம் கழிச்சோம்னா 2,137 ரூபாய் 50 பைசா. கடைசியாக இருக்கிற ஜீரோவை விட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, டெட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த 10 கொஷின் பேப்பர் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இதில் ஆன்சரோட இருக்குது, கம்ப்ளீட் ஆன்சர் இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி 5 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு நபரின் சம்பளம் ரூபாய் 30,000 முதலில் 10% அதிகரிக்கப்படுகிறது, பின்னர் 15% அதிகரிக்கப்படுகிறது. அப்படின்னா நிகர அதிகரிப்பு சதவீதம் என்ன? 2 தடவையும் அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த 30,000ன்னு வச்சுக்கவே தேவையில்லை, ஏன்னா சதவீதம் மாறப்போவதில்லை. ஸோ 30,000 தூக்கிட்டு அவரோட சம்பளம் வெறும் 100 ரூபாய்னு வச்சுக்கிட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். முதல்ல 10% அதிகரிக்கிறது, அதாவது 10 ரூபாய் சேருது. அப்போ 110 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறம் 15% அதிகரிக்கிறது. 110ல் 15% நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். 0 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத 11ஐயும் 15ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 165. ஸோ 10ஆல் வகுக்கும் பொழுது ஒரு இலக்கம் தாண்டி புள்ளி வச்சிடுறோம். 16 ரூபாய் 50 பைசா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது முறைய அதிகரித்தது 16 ரூபாய் 50 பைசா. ரெண்டுத்தையும் கூட்டுறோம், நமக்கு 126 ரூபாய் 50 பைசான்னு வருது. முதல்ல இருந்தது 100 ரூபாய், இப்போ இருக்கிறது 126 ரூபாய் 50 பைசா. மீதி அந்த 126ல் 100 போச்சுன்னா 26 ரூபாய் 50 பைசா தான் நமக்கு லாப சதவீதம். இன்க்ரிமெண்ட் அதிகரிப்பு சதவீதம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. ஸோ இன்னும் 2 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் போடணும்னா நீங்கள் என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போய் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரூபாய் 12,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அசல் என்பது P, N என்பது 2 ஆண்டுகள், R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஸோ 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம தனி வட்டியும் கூட்டு வட்டி தனித்தனியாக காண தேவையில்லை. அதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. P × R/100 ஹோல் ஸ்கொயர் என்பது தான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நேரடியாக நீங்கள் அந்த 12,000 P சப்ஸ்டியூட் பண்ணுறேன். R என்பது 6%, 6/100 ஸ்கொயர் என்பதால் 2 முறை போடுகின்றோம். ஸோ 2 0 3 0, இங்கே அந்த 3 0. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பெருக்கி போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 12 பெருக்கல் 36/10.
which is equal to 43.20. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் என்னன்னா 43.20 ரூபாய் அவ்வளோதான். அடுத்த கேள்வி, ஒரு நிறுவனம் 10 வேலையாட்களுக்கு 15 நாட்களுக்கு 45,000 ஊதியமாக வழங்குகிறது. என்ன பண்ணணும்? வேலையாட்களையும் நாட்களையும் பெருக்கி ஊதியத்தை தூக்கி கீழே போடுங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 8 வேலையாட்கள் 20 நாட்களை போட்டுட்டு இப்போ எவ்வளோ ஊதியம் கொடுக்கணுன்றத எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதையும் கீழே போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 10 20, 1 5 5, 3 5 45, இங்கே 3000ன்னு வருது. குறுக்கு பெருக்கல் முறை மூலமாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 2 16 பெருக்கல் 3000. ஸோ 3 16 48, ஆக மொத்தத்தில் 48,000 தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரியான மெத்தட்லாம் நீங்கள் மறக்காமல் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ இந்த வீடியோவின் கடைசி கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 800க்கு வாங்கி ரூபாய் 720க்கு விற்கிறார் அப்படின்னா நட்ட சதவீதம் என்ன? முதல்ல நஷ்டம் எவ்வளோ அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணுறோம். அதாவது வாங்கிய விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கிறோம், அது 80 ரூபாய், அதுதான் நஷ்டம். நஷ்ட சதவீதம் எதனோட சதவீதம் கேட்டாலும் கேட்கறத மேலே போடுங்க. டிவைடட் பை அடக்க விலை, வாங்கிய விலை, அதை கீழே போடுங்க, இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. விச் இஸ் ஈக்குவல் டு 80/800 இன்ட்டு 100. ஸோ 10 தடவை இது அடிபடுது, 1 0 அடிபட்டுட்டா மீதி இருப்பது 10%. ஆப்ஷன் பி தான் விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.